வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பார்த்திபன். தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போது ரொம்பவே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் நம்ம இன்றைக்கி தமிழக அரசியலை பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், தமிழகத்தில் இது நாள் வரைக்கும் அரை நூற்றாண்டு காலம் அரசியலில் கோல வச்சுட்டு இருந்தது திராவிட தத்துவம். அதிமுக, திமுக அப்படிங்கிற இருவரும் திராவிட கட்சிகள் கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழக அரசியலில் அடக்கி ஆண்டுட்டு வரதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு வெற்றிடம் அப்படின்னு பரவலாக சொல்லப்படுது அப்படின்னா, திமுக தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் காலமளித்த அவர்களும் இயற்கை எதிர்த்தாங்க. இந்த சூழலில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதா சொல்லப்பட்டது. அந்த ஒரு சூழலில் தான் தமிழ்நாடு அரசு ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு பொது தேர்தலை சந்தித்தது. அதில் திமுக அரசு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதையும் அதிமுக ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. திமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலையும், அதிமுக அரசு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் எதிர்கட்சியாகவும் அமர்ந்திருக்கிறது நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ அந்த வேக்கன்சி ஃபில் ஆகிடுச்சா, இப்போ ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொன்னதை நிரப்பப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ன வரைக்குமே ஒரு போட்டியான ஒரு சூழலில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ பொறுப்பேற்றிருக்கிற திமுக அரசும் திரு முதலமைச்சர் அவர்கள் முன்னாடி பல சவால்கள் இருந்திருக்கு. ஒரு தரப்பில் ஆளுங்கட்சி, அதாவது மத்தியில் ஆளுகின்ற அரசு, ஒன்றிய அரசு பல தரப்பட்ட நெருக்கடிகளை தந்துக்கிட்டு இருக்கு. ஆளுநர் மூலமாக டெய்லி ஒரு 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 சில கூத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா மிக சமீபத்தில் இப்போ ஆன்லைன் விளையாட்டான ரம்மி விளையாட்டுக்கு ஒரு தடை செய்ய சொல்லி ஒரு மசோதாவை தமிழ்நாடு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்புது. அதை ஆளுநர் திரும்ப அனுப்புகிறாரு. இது மாதிரியான ஒரு ஏட்டிக்கு போட்டியான சூழல் தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிலவுது. இது ஒரு வகையில் மாநில அரசுக்கு சவாலாகவும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சவாலாகவும் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு உட்கட்சி பூசல் இன்னைக்கு ஒரு பெரும் பூதாகரமாக வெடித்து அதை சமாளிக்க முடியாமல் திமுக அரசு திணறிட்டே வருதுன்னு சொல்லலாம். அது போக இந்த 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம், நீட் தேர்வு, இது மாதிரியான பலதரப்பட்ட பிரச்சனைகளில் திமுக அரசு தடுமாறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த பக்கம் எப்படின்னா, எதிர்க்கட்சி தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்குமான போட்டி, யாரு கீழே கட்சி இருக்குது, அது பலமுனை போட்டி, அது இருமுனை போட்டின்னு கூட சொல்ல முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு சசிகலா, திருமதி சசிகலா, தினகரன், இந்த மாதிரி 4 முனை போட்டி அங்கே நிலவிட்டு இருக்குது. கட்சி உங்களுக்கா எங்களுக்காங்கிற மாதிரி, யார் கட்டுப்பாட்டின் கீழ் கட்சி. எம்எல்ஏக்கள் கட்சி உறுப்பினர்கள் அடிப்படையில் பெரும்பான்மை கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கீழே இருந்தாலும் இன்னமும் அது ஒரு புகைச்சல் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அவரும் இன்னும் சஸ்டெயின் ஆகி உட்காரல. ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக அவரால் கொண்டு போகிறதுல அவருக்கு பல இடையூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்போது 2 பக்கமுமே இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது. இது இன்னமும் அந்த வெற்றிடத்தை இன்னும் நிரப்பிட்டாங்களா அப்படின்னா நம்மளால் முழுமையாக ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்னமுமே தமிழக அரசியல் இருக்குது. கட்சி தலைமைகளுக்கான வெற்றிடம், அந்த ஆளுமைக்கான போட்டின்னு பார்க்கும் பொழுது அது தற்காலிகமாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த இடத்துல இருந்தாலும், தத்துவத்திற்கான வெற்றிடம்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போது திராவிட தத்துவம் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. தத்துவத்தின் ரீதியாக பார்த்தீங்கன்னா, தத்துவார்த்த ரீதியான அரசியலில் பார்த்தீங்கன்னா கடந்த 100 ஆண்டு காலமாக தமிழகத்தில் கோல வச்சுட்டு வருது. இப்போ இந்த திராவிட கட்சிக்கு மாற்றா ஒரு சித்தாந்தம் அடுத்து தமிழ்நாட்டை யார் வழிநடத்த போகிறாங்க, எந்த தத்துவம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்க போகுது, எது வளருது அப்படின்னு பார்த்தோம்னா 2 சித்தாந்தங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று தமிழ் தேசிய சித்தாந்தம், இன்னொன்று இந்துத்துவ சித்தாந்தம். இப்போ இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்றா யாரு, அடுத்து திராவிட கட்சிக்கு திமுகவிற்கு மாற்று யாரு, அதிமுக பலம் இழந்துட்டு வருது அப்படிங்கிறது ஒரு பரப்புரை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டுட்டு வந்திருக்கிற சூழல்ல, அந்த திராவிடத்திற்கு மாற்று திராவிடமா இருந்துட்டு வர இந்த சூழ்நிலையில, ஒரு திராவிட கட்சிக்கு மாற்று திராவிட கட்சியே இன்னொன்று இருந்துட்டு வர இந்த சூழ்நிலையில இப்போ ஒரு கட்சி பலம் இழக்குது அப்படிங்கும் பொழுது அந்த வெற்றிடத்தை எந்த தத்துவம், எந்த கட்சி நிரப்ப போகுது அப்படிங்கிற ஒரு போட்டி இன்னைக்கு வெகு வேகமாக நடந்துட்டு வருது. அந்த போட்டியில் முன்னணியில் இருக்கிறது அப்படின்னா தமிழ் தேசியமா இந்துத்துவமா அப்படிங்கிற 2 சித்தாந்தங்களுக்கு தான் முன்னிலையில் இருக்குது. இப்போ இதில் யார் முந்துரா, இந்த ரேஸில் யார் முந்துரா அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இன்னைக்கு முன்னெடுக்கிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி.
அதுதான் முதன்மையான ஒரு கட்சியாகும். பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியம் சார்ந்த இயக்கங்களாக தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காமல் சில அமைப்புகள் பல எண்ணேற்பட்ட பலதரப்பட்ட அமைப்புகள் இருக்குது. திரு ஐயா பே மணியரசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பேர் இயக்கமாகட்டும், இந்த மாதிரி பல இயக்கங்கள் அரசியலில் பங்கெடுக்காமல் களமாடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திரு வேல்முருகன் அவர்கள் போல அவங்களுமே தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பேசவும் செய்கிறாங்க. அப்போது யார் முன்னணியில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் முன்னெடுத்து போயிட்டு இருக்கு. அப்போது இந்த தேவை ஏன் அப்படின்னு தமிழ்நாட்டிற்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்துக்கான தேவை இப்போ என்ன இருக்குது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2009 இனப்படுகொலைக்கு பிற்பாடிலிருந்து இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வெகு வேகமாக முன்னெடுக்கப்பட்டுட்டு வருது. இப்போது கடந்த கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருடங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ 2009 இன்னைக்கு 2022 இந்த 13 ஆண்டுகால இடைவெளியில் பார்த்தோம் அப்படின்னா 2009 இன்னைக்கு 2023 நம்ம நிற்கிறோம். இந்த 13-14 ஆண்டுகால இடைவெளியில் நம்ம பார்த்தோம்னா தமிழ் தேசியம் என்னவா வளர்ந்துருக்குன்னா நல்லாவே ஒரு மாற்றம் இன்னைக்கு தெரியுது. இன்னைக்கு தமிழ்நாட்டை சுற்றிலும் உள்ள இருக்கிற புற சூழல்கள் தமிழ் தேசியத்திற்கான தேவையை புறத்திலும் அகத்திலுமே நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடிகிறது. என்ன அப்படின்னா இப்போ காலங்காலமாக இருந்துட்டு வரக்கூடிய எல்லை பிரச்சனைகளான இப்போ ஒரு தமிழக மீனவர் பிரச்சனை, எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சிங்கள இராணுவத்தால் தினசரி தாக்கப்படுறாங்க, சில நேரங்களில் கைது செய்யப்படுறாங்க, சில நேரங்களில் படுகொலை செய்யப்படுறாங்க. அதற்கான பிரச்சனை ஒரு அரை நூற்றாண்டு காலமாக தொடருது. தெற்கில் இந்த மாதிரி இருந்ததுன்னா மேற்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளாவோடோ கர்நாடகாவோடோ நமக்கு ஒரு சுமூகமான உறவு என்றைக்குமே இல்லை. முல்லைப்பெரியாறு பிரச்சனை வரும்போதெல்லாம் கேரள அரசோட ஒரு கடும் நெருக்கடியான சூழல் நிலவுகிறது. அங்கே இருக்கிற தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. அந்த மாதிரியான சூழலை நம்ம பார்க்கப்படுறோம். அதே மாதிரி காவிரி நீர் மேலாண்மை பிரச்சனையில் கர்நாடகாவில் மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தப்படுது. அதில் தொடர்ச்சியாக தமிழர்கள் தாக்கப்பட்டு அகதிகளாக அனுப்பப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகக்கும் ஆந்திராவுக்கும் இப்போ சமீபத்தில் கூட தமிழக மாணவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டதா ஒரு சம்பவம் வைரல் ஆனிச்சு. அதுக்கு முன்னாடியே ஆந்திர காட்டுக்குள்ளே வச்சு ஒரு 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு கொடூர சம்பவமும் நம்ம பார்த்தோம். இதற்கு அப்பாற்பட்டு தமிழக ஆந்திர மீனவர்களுக்கிடையவும் பிரச்சனை காலகாலமாக இருந்துட்டு வருது. அப்பையும் அங்கேயும் தாக்கப்படுறாங்க. இது மாதிரியான நாலாபுரமும் தமிழர்கள் தாக்கப்படுறது, சுற்றி இருக்கிற தேசிய இனங்களுக்கான சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களால் தாக்கப்படுவதும் பக்கத்தில் இருக்கிற அண்டை நாட்டால் தாக்கப்படுவதுமே வாடிக்கையாக இருந்துட்டு வருது. அப்போ இந்த பிரச்சனைகளில் திராவிட கட்சிகள் சீரியஸாக கையில் எடுத்தாங்களானா இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் மையப்படுத்தி பேசுறதற்கும் தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா அப்போ பேசுறதுக்கு ஒரு கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு வருது. அதனுடைய தேவையும் இன்னைக்கு மிக அதிகமாக நாள்பட அதிகரிச்சுட்டு தான் வருது. இவ்வளவு நாளாக நான் இப்போ சொன்ன இந்த 4 புற எல்லை பிரச்சனையும் இவ்வளவு நாளாக இருந்தது. ஆனால் இப்போ இதுக்கு அப்பாற்பட்டு இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே வட மாநில தொழிலாளர்கள் அனுதினம் இறங்கி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிபோவதை நம்ம பார்க்குறோம். வட மாநில தொழிலாளர்கள் வேலைக்கு மட்டும் இல்லாமல் குடியேற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. அவர்கள் இங்கேயே வாக்குரிமை பெறுறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மண்ணிற்கான அரசியலை தீர்மானிக்கும் சக்திகளாக அவங்க மாறிட்டு வராங்க. கணிசமான மக்கள் இன்னைக்கு திருப்பூர், கோவை இந்த பகுதிகளெல்லாம் அவர்கள் ஒரு சில தொகுதிகளில் யார் பதவிக்கு வரணுங்கிற தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இன்னைக்கு மாறிட்டு வரதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியான நெருக்கடிகள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. வேலைக்கு வர வடமாநில தொழிலாளர்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு அவர்கள் வருமானத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே குடியேறக்கூடிய வடமாநில தொழிலாளர்களுக்கும் தமிழர்களுக்குமான தாக்குதல், மோதல் அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்குது. அப்போது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழர்களுக்கான ஒரு வாழ்வாதார சூழல், ஒரு பொருளாதார சூழல் கேள்விக்குறியுள்ளானதாக இருக்குது. அப்போ இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தனக்குன்னு யார் பேசுவா அப்படின்னு இயல்பாகவே ஒரு கேள்வி எழதான் செய்யுது. அந்த இடத்த நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் சரியாகவே இன்ன வரை செஞ்சுட்டு வராங்க. அந்த இடத்துல அவங்க வர ஒவ்வொரு தேர்தலையும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு தான் வராங்க. அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை இருக்க தான் செய்யுது. எதிர்கால சூழலில் அது இன்னமும் அதிகமாகவும் செய்யுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போது இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலாகட்டும், வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும். எதிர்கட்சிகளுடைய ஆளுங்கட்சியினுடைய ஓட்டை பிரிக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம சொல்லணும்னா 2024 ஆண்டு தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியாக நாம் தமிழர் கட்சியும்
நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானும் ஒரு சக்தியாக இருப்பாங்கங்கிறத நாம் ஆணித்தரமாக நம்பலாம். அந்த இடத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி மிக வேகமாக நகர்கிறது. இது ஒரு புறம். இப்போது அடுத்தது ஒரு சித்தாந்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள், பாஜக இந்துத்துவ தேசியம். அப்போது தமிழ்நாட்டுக்கு இந்துத்துவ தேசியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை இருக்குது? ஏன்னா அரை நூற்றாண்டு கால திராவிட அரசியல் அப்படிங்கிறதே இந்துத்துவாவையும் இந்துத்துவத்தையும் எதிர்த்து தான் இங்கே மண்ணில் அரசியல் செஞ்சிட்ருக்கு. ஆரிய எதிர்ப்பு, ஆரிய பார்ப்பன எதிர்ப்பு, இந்த மாதிரியான எதிர்ப்பை காட்டி தான் இங்கே திராவிட அரசியல் கோல் வச்சுட்டு வருது. அப்போ இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய ஒன்றிய அரசு வந்து கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க இந்துத்துவ தேசியத்தை முன்னெடுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது கடந்த 5 ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே என்ன மாதிரியான நெருக்கடிகளை ஒன்றிய அரசு கொடுத்துட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு புறம் அரசியல் சூழல், அரசியல் நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மட்டும் கட்சி இங்கே வளர்ந்துருமா அப்படின்னா என்ன காரணத்துக்காக இங்கே பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் பிறக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த திராவிட கட்சிகள் முன்னெடுக்கிற மதசார்பின்மை அப்படிங்கிறது முழுமையான ஒரு மதசார்பின்மையா இருக்குதா அப்படின்னா $1 மில்லியன் கேள்விக்குறி. என்ன விமர்சனம் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிர்த்தரப்புல இருந்து வைக்கப்படுது அப்படின்னா, காலங்காலமாக மதசார்பின்மைங்கிற பேர்ல குறிப்பிட்ட இந்து மதம் மற்றும் இந்து மதத்தில் உள்ள பிற்போக்குத்தனமான மூடநம்பிக்கைகளை மட்டுமே திராவிட கட்சிகள் விமர்சிக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களான கிறிஸ்துவர்களான மதங்களில் உள்ள பிற்படுத்தப்பட்ட கருத்துக்களையோ அல்லது அம்மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளையோ மதம் மாற்றங்கள் குறித்தோ திராவிட கட்சிகள் பேசுவது இல்லை அப்படிங்கிற ஒரு கொஷின் அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாகவே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுட்டு வருது. அந்த விமர்சனம் இன்னைக்கு நாள்பட இன்னும் அழுத்தமாக வைக்கப்படுகிறது. அது பொதுமக்கள் மத்தியில் எதிரொலிக்கவும் செய்கிறது என்பதை நாம் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் ஏற்கத்தான் வேண்டும். அப்போ திராவிட கட்சிகளாலேயே இங்கு பாரதிய ஜனதா வளர்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வளருது. ஏன்னா இப்போ நடக்கிற சூழல் அப்படிதான் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அதிமுக ஒரு பக்கம் பலம் இழந்துட்டு வருது. அப்போது அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தமிழ் தேசிய கட்சிக்கும் மாற்று சக்தியான பாரதிய ஜனதாவுக்கும் இடையே ஒரு கடும் போட்டி நிலவுது. அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் திரு சீமான் அவர்களை காட்டிலும் அண்ணாமலைக்கு அதிகத்துவமான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா திரு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாருன்னா அவரை கார்னர் பண்ணியோ அவருக்கு எதிர்த்து பதில் சொல்றதோ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுக்கறது இல்லை. அவங்க கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை வச்சு தான் அவங்க பதில் கொடுத்துட்டு வராங்க. நேரடியாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு சீமான் அவர்களுடைய பெயரையோ திரு சீமான் அவர்கள் வெளியிடுற அறிக்கை குறித்தோ பேசுவது இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிங்கிற அடிப்படையில் அவங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, இல்லை திரு சீமான் அவர்கள் வளர்வதை காட்டிலும் திரு அண்ணாமலை அவர்கள் வளர்வதை தமிழ் தேசியம் வளர்வதை காட்டிலும் இந்துத்துவ தேசியம் தனக்கான எதிரியாக வரதை தனக்கான போட்டியாளராக வரதை திராவிட கட்சிகள் விரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் நமக்கு வருது. அப்போது கள சூழலில் தத்துவார்த்த ரீதியில் போலி மதசார்பின்மைங்கிற ஒரு காரணம் பிரதானியாக்கப்பட்டு அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கான இந்துத்துவத்திற்கான ஒரு ஆதரவு சூழல் சாமானிய மக்களிடையே ஏற்பட்டுட்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொன்று 10 ஆண்டு காலம் ஒரு கட்சி மத்தியில் ஆளுகிற போது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான அரசியலையும் அம்மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நிர்வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தீர்மானிக்கும் பொழுது அதற்கான ஒரு ஆதரவு நாள்பட தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமின்றி ஒரு கருத்துருவாக்கம், ஒரு தோற்றம், இது மாதிரியான சூழல் கருத்துருவாக்கம் மற்றும் ஒரு மாய தோற்றமும் ஊடகங்களில் பாரதிய ஜனதா வளர்கிறதுங்கிறது அதனை சார்ந்த ஊடகவியலாளர்களாலும் அதனை சார்ந்த தொலைக்காட்சிகளாலும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஊடகங்களில் கட்டமைக்கப்படுகின்ற அளவுக்கு இந்துத்துவ சித்தாந்தமும் பாரதிய ஜனதா கட்சியும் வலுவாக இருக்கிறதா அப்படின்னா அது தேர்தல்களில் தனிச்சு நிற்கும் பொழுது தான் அது தெரியும். இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் கூட திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு பேசுகின்ற தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சி தைரியமாக எவருடைய ஆதரவும் இன்றி தனிச்சு போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்குகளை, அதாவது அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சந்தித்து வாங்கினவா அதே வாக்குகளை தக்க வச்சிருக்கிறாங்க. அதற்கான வாக்குகள் பெரும்பான்மையாக இரட்டிப்பாகவும் வைப்பு தொகை பெறுவாங்கன்னு பலதரப்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழல்ல அதிகப்படியான விட்டமின் பாய்ந்ததுனால அது மழுங்கடிக்கப்பட்டு அந்த பெற்ற வாக்குகளை மட்டும் தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி நிரூபிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்போ
தான் தான் மாற்று சக்தி, தான் தான் மாற்று சித்தாந்தம்னு முன்னிறுத்துகின்ற நாம் தமிழர் கட்சி தைரியமாக தேர்தலை சந்திச்சு தன் பெற்ற வாக்குகளை தக்க வச்சு தன்னை நிரூபிச்சிருக்கிறது ஒரு பக்கம் களத்துல. ஆனா நானும் மாற்று நாங்கள் கணிசமா வளர்ந்துட்டு வரோம், நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு பேசக்கூடிய பாரதிய ஜனதா தேர்தலில் நிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கல. அப்போ அவர்களுக்கு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இருக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனாலும் பலதரப்பட்ட ஆனாலும் அண்ணாமலை அவர்களுக்குமான ஒரு கணிசமான ஆதரவு இளைஞர்கள்கிட்டையும் இருக்கதான் செய்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவத்தை தலைமையேற்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவை என்று நினைப்பவர்களினுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. அப்போ இந்த இரு சித்தாந்தங்களில் முந்த போவது யார், இரு சித்தாந்தவாதிகளில் தன்னை நிரூபிக்கப் போவது யார் அப்படிங்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் நமக்கு தெரியும். அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன்.